இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, நம்ம வாழ்க்கையில பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு 5 மந்த்ராஸ் இருக்கு. அந்த 5 மந்த்ராஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ நம்மளோட வாழ்க்கையில நம்ம இந்த பினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தையை நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம அதுக்கு எப்படி அடைஞ்சோம் அப்படின்னா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில நீங்க உங்களோட பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த பேங்க் பேலன்ஸ் என்னைக்கு உங்களோட போன் நம்பர் மாதிரி ஒரு 10 டிஜிட்டுக்கு அது போதும், அன்னைக்கு நீங்க பினான்சியல் ஃப்ரீடமா அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை என்னால அடைய முடியுமா? நான் ஒரு சாதாரண மனுஷன், என்னால போய் இதை அடைய முடியுமா? என்னால முடியாது, இதுக்கெல்லாம் பெரிய பேக்ரவுண்ட் இருக்கணும், அவங்களாலதான் அடைய முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இலான் மஸ்க் எடுத்துக்கோங்க. இலான் மஸ்க் தன்னோட வாழ்க்கையில செல்ஃப் மேட் பிசினஸ் மேன் தான். அவர் இன்னைக்கு கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாரு. இதுவே நீங்க இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜொமேட்டோ நிறுவனத்தோட ஓனர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருமே ஒரு செல்ஃப் மேட் பர்சன் தான். அதாவது செல்ஃப் மேட் என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானா முன் தன்னோட குடும்பத்துல முதல் கோடீஸ்வரரா மாறினவங்க. ஸோ இந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையில நிறைய பேர் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட எண்ணத்தை முதல்ல மாத்திருங்க. அதாவது நம்மளோட இலான் மஸ்க் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில நம்ம ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற ஒரு பேச எப்பவுமே பேஸ் பண்ணுவோம். அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்மளால எவ்வளவு முடியுமோ, ஒரு 50 வருஷம் முடியுதா, 50 வருஷம் தொடர்ச்சியா நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம அதுல ரெஸ்ட் எடுக்கவே மாட்டோம். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பணத்தை நம்ம சம்பாதிச்சுட்டே இருப்போம். இதுவே நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரிட்டையர்மெண்ட் போதும் அப்படின்னு சொல்லி ரிட்டையர் பண்ணிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயா வாழலாம் அப்படின்றதுதான் ரொம்ப நாளா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா இதுல இருக்க உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 50 வருஷம் நான் கஷ்டப்பட்டு என்னோட வாழ்க்கையில நான் முன்னேறி ஏதோ பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன். பட் ஆனா 51வது வருஷம் நான் இறந்துட்டேன்னா, நான் நெகட்டிவா பேசுறேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். பட் யதார்த்தத்தை தான் நான் பேசுறேன். இப்ப நான் இறந்துட்டேன் அப்படின்னா அதை நான் அனுபவிக்காமே போயிடுவேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே பணத்தை சேர்த்து வைக்கணும். கொஞ்ச நாள் முன்னாடியே நான் ரிட்டையர்மெண்ட்டுக்காக எடுத்து வைக்கிறத விட கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நான் எப்படி பணத்தை சேர்த்து வைக்கிறது அப்படின்றத கத்துக்கிட்டேன்னா என்னோட வாழ்க்கையில நான் ரொம்ப நல்லாவே வாழ முடியும்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் எப்படி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு தி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க அமிர்தா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அமிர்தா வில்சன் சேனல். இப்போ நம்மளோட வாழ்க்கையில நம்ம பினான்சியல் ஃப்ரீடமா அடையணும் அப்படின்னும் போது நம்ம மாற்ற வேண்டிய 2 இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. அந்த 2 இம்பார்ட்டன்டான விஷயத்த நீங்க மாத்தினா மட்டும்தான் உங்க லைஃப்ல நீங்க பினான்சியலி ஃப்ரீடமா அடைய முடியும். அதை நீங்க மாத்தாம விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால அடைய முடியாது. ஸோ அது என்னன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் சேஸ் மணி. ஆமாங்க, நான் சொல்றது உங்க காதுல கரெக்டா தான் விழுது. பணத்தை தேடி போகாதீங்க. நீ தானே ஆரம்பத்துல சீக்கிரமா சம்பாதிக்க சொன்ன, இப்ப பணத்தை தேடி போகாத அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணத்தை தேடி போகாதீங்க, பணத்தை உங்களை தேடி வர வைக்க வைங்க. அதாவது நம்மளோட சிஸ்டமே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம 10th படிப்போம். 10th படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10th படிச்சு நல்ல மார்க் வாங்கின அப்படின்னா +2ல உனக்கு ஒரு நல்ல கோர்ஸ் கிடைக்கும். +2ல நல்ல மார்க் வாங்கின அப்படின்னா உனக்கு டிகிரி நல்ல காலேஜ் கிடைக்கும். நல்ல காலேஜ் கிடைச்சிச்சுன்னா நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைச்சிச்சுன்னா அவங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னா நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்றதான் மீன் பண்றாங்க. நீங்க இதை எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா எப்படியும் பல லட்சம் பேருக்கு மேல கிராஜுவேட் ஆகி வெளில வராங்க. எல்லாருக்குமே 1 லட்சம் ரூபாய் சேலரி, எல்லாருக்குமே 50,000 ரூபாய் சேலரி தான் கிடைக்கணும்னு ரூல் ஏதாவது இருக்கா? கிடையாதுல. எவனாவது ஒருத்தனுக்கு தான் அது கிடைக்கும். சில பேருக்கு அது கிடைக்காமயே போலாம். அவங்களோட ஸ்டேஜ் ஒரு 10,000 ரூபாய் கூட, அவங்க எவ்வளவுதான் நல்ல காலேஜ்ல படித்து பிளேஸ்மெண்ட் ஆயிருந்தாலும் அப்படிதான் அவங்களோட டிசைன் அமைக்க போகுது. ஸோ நம்ம இப்படி இருக்கும்போது நம்ம இதுக்காக பணத்துக்காக ஓடுறதை விட நம்ம நல்லா படிக்கணும், நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்றதுக்காக படிக்கிறது தான் ஒரு நல்ல படிப்பா இருக்கும். நீங்க இதை மட்டும் பண்ணாலே போதும். பணத்துக்காக ஓடுனீங்கன்னா உங்க படிப்பையும் இழந்துருவீங்க, அந்த பணத்தையும் நீங்க ஷுவரா அச்சீவ் பண்ண போறதே கிடையாது. அதே மாதிரி இப்போ ஒர்க்குக்கு போறீங்க அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஒர்க்குக்கு போனதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுவீங்க? பணத்துக்காகவே தொடர்ச்சியா நீங்க ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு காலகட்டத்துல ரிட்டையர்ட் ஆயிடுவீங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்களே தவிர உங்க பணத்தை நீங்க அடைஞ்சிருக்கவே மாட்டீங்க. ஸோ நீங்க பணத்தை அடையணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணத்தை உங்களை நோக்கி வர வைக்க எப்படி அதை பண்றது அப்படின்றத கத்துக்கணும். ஸோ அதை எப்படி பண்றது தான் இந்த 5 மந்த்ராஸ்ல இருக்கு. ஸோ
அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டாவது இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிலீவிங் சிஸ்டம். அதாவது முக்காவாசி பேரு, நான் ஸ்டார்டிங்ல ஒரு நம்பர் சொன்னல, கோடிகள்ல வாழ்றவங்க அப்படின்னு சொல்லி, இந்த இலான் மஸ்க், ஜொமோட்டோ, இவங்களெல்லாம் நான் சொன்னேன்ல. ஸோ இவங்களெல்லாம் நான் சொல்லும் போது உங்க நிறைய பேருக்கு என்ன தோணிருக்கும் அப்படின்னா, அவங்க எல்லாம் எதையோ ஒண்ணு வச்சு மேல வந்துட்டாங்க. பட் ஆனா என்கிட்ட எதுவுமே இல்லையே, நான் எப்படி மேல வர்றது, என்னால அது முடியாதுன்னு நம்மளே ஒரு தப்பான ஒரு எஸ்டிமேட் பண்ணி ஒரு பிலீவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லாம மேல வந்திருக்காங்க அப்படின்னும் போது நம்ம அதை நம்புறதே இல்லை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் இருந்திருக்கோம்ப்பா, அதை வச்சுதான் அவங்க மேல வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பட் ஆனா ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க, அவங்களோட வளர்ச்சியெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல இவங்க எவ்வளவு பெரிய வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கை தட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம, நம்மளோட வளர்ச்சியை நம்ம தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட பிலீவிங் சிஸ்டத்தை முதல்ல உடைங்க. இவன் தான் இது ஆகணும், இவன் தான் இது ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க யாரு எதை வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். ஸோ நீங்க அச்சீவ் பண்ண ரெடியா இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க எதுல போக்கஸ்டா இருக்கீங்களோ, இப்போ உங்களுக்கு பணம் தான் சம்பாதிக்கணும், அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னா அது தப்பு கிடையாது. கண்டிப்பா நீங்க ஒரு பில்லியனரா மாற முடியும், இல்ல மில்லியனரா மாற முடியும். ஸோ அப்படி மாறணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கேற்ற எஃபர்ட்டை போடுங்க. அதுக்கேற்ற எஃபர்ட்டை போடுறது இல்லாம உங்களோட பிலீவிங் சிஸ்டத்தையும் முதல்ல மாத்திடுங்க. இது இருந்தாதான் என்னால சாதிக்க முடியும் அப்படின்றத விட எது இருந்தாலுமே என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைங்க. உங்க எல்லாருக்குமே நான் ஒரு சின்ன கதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜோசப், ரவி அப்படின்னு சொல்லி 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஒரே குடும்பத்தை சேர்ந்து இருக்கும் போது திடீர்னு ஒரு 15 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நம்ம விஜய் மட்டும் அதிகமா பணக்காராயிட்டாரு, எப்படி அது ஆனாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜோசப்க்கு ஒன்றும் புரியவே இல்லை. இன்னைக்கும் ஒரே குடும்பத்துலதான் இருக்காங்க, 2 பேருமே ஒரே ஆவரேஜ் சேலரி வாங்குறவங்க தான். பட் எப்படி இதை மட்டும் விஜய் மட்டும் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜோசப்க்கு ஒண்ணுமே புரியாம இருந்தது. உடனே ஜோசப் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் கிட்டே போய் அதை கேட்க ஸ்டார்ட் பண்ணாரு. நீ எப்படி இப்படி ஆன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு விஜய் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சில சீக்ரெட்ஸை யூஸ் பண்ணேன், அந்த சீக்ரெட்ஸை யூஸ் பண்ணதுனாலதான் என்னோட வாழ்க்கையில என்னால இப்படி மாற முடிஞ்சது. ஸோ நீயும் அதை கத்துக்கிட்ட அப்படின்னா உன்னோட வாழ்க்கையில கண்டிப்பா மாற முடியும். நீ என்ன தப்பு பண்ணிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு இன்கம், அதாவது ஒரே ஒரு பிரைமரி இன்கம் மட்டும் நம்பியே நீ வாழ்ந்துட்ட. ஸோ அந்த ஒரு விஷயத்தினாலதான் உன்னோட வாழ்க்கையில நீ இப்படி மாட்டிக்கிட்டு இருக்க. நீ அதுல இருந்து என்னைக்கு வெளில வரையோ அப்பதான் உன்னால எல்லாத்தையும் சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ நம்மள சில பேர் பண்ற தப்புமே இதுதாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும் நம்பிட்டு நான் பில்லியனர் ஆகணும், நான் மில்லியனர் ஆகணும் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனா ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல அதை அச்சீவ் பண்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு டாஸ்க். ஸோ நீங்க உங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது உங்களுக்கு ஏற்ற இன்கம்மை நீங்க கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இந்த மந்த்ராஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மை ஃபினான்ஷியல் ஃபேஸ் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட். அதாவது இப்போ நான் ஒரு குடும்ப சூழ்நிலையில இருக்கேன்ல, இதுதான் என்னோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட். இப்போ நீங்க எதார்த்துக்கு ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் மிடில் கிளாஸ்ல இருக்கேன், நான் காலம் முழுக்க மிடில் கிளாஸ்ல தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி என்ன நானே நம்ப வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. பிகாஸ் இப்ப நான் இருக்க நிலைமைய நான் மாற்ற முடியும், அதுக்காக நான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது உங்களோட மனசுல நீங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கணும். அது என்னன்னா, என்னோட இந்த நிலைமை என்னைக்குமே இப்படியே இருக்க போறது இல்லை, என்னோட நிலைமை கண்டிப்பா மாறும். ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா டைம் எடுத்துக்கோங்களேன். டைம் வந்து இப்ப நம்ம ஊர்ல ஒரு டைம் இருக்கும், இதே அமெரிக்கால ஒரு டைம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஊர்ல ஒரு டைம் இருக்கு. இந்த டைம் பிரகாரம் நம்மளுக்கு புரிய வர ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒரு டைம் வரும். அந்த டைம் வரும்போது தான் அவங்கவுங்க லைஃப்ல அவங்கவுங்க ஷைன் ஆக முடியும். ஸோ உங்களுக்கான டைம் வர வரைக்கும் உங்களோட மனசுல இந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டே இருங்க. என்னைக்குமே என்னோட குடும்ப சூழ்நிலையை என்னால மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருங்க. அப்படி யோசிக்கும் போது கண்டிப்பா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வருங்க. ரெண்டாவது மந்த்ரா என்னன்னு பாத்தீங்கன்னா, சேவிங் ஃபீல்ஸ் பெட்டர் தென் ஸ்பெண்டிங். அதாவது உங்களோட வாழ்க்கையில ஒரு விஷயத்த நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க, உங்களோட காசை நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னும் போது அந்த டைம் உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் ஆகும். ஓகே, நான் நினைச்சதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன், நான் நினைச்சதை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. பட் ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாலும் தெரியும் நீங்க உங்க சேவிங்ஸ்ல இருந்து நீங்க அந்த காசை எடுத்திருக்கீங்கன்னு. ஸோ இது ஒரு ட்ராப்னு நான் சொல்வேன். நம்மள நிறைய பேர் சாதிக்கணும், நான் ஒரு மில்லியனர் ஆகணும்னு நினைக்கும் போது நம்ம பண்ணக்கூடிய தப்பே இந்த ஒரு விஷயம் தான். ஒரு தடவை எடுத்தாங்க போது, ஒரு தடவை நம்ம அந்த காசு எடுத்துக்கலாம், அடுத்த தடவை நம்ம டபுளா சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனா ஒரு தடவைன்றதுதான் பல தடவையா மாறும், அதுவே கண்டினியூ ஆயிடும். நம்ம என்னைக்குமே பில்லியனரா மாறவே முடியாது. ஸோ உங்களோட லைஃப்ல நீங்க பில்லியனரா மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்ல ஒரு மில்லியனரா மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியது ஒரு விஷயம் தான்.
சேவிங்ஸ்ல இருக்க ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க கத்துக்கோங்க. இப்போ நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்களா, ஸ்பெண்ட் பண்ணி அந்த டைம் நீங்க சந்தோஷம் அடையிறீங்க. இதுவே நீங்க சேர்த்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேர்த்து வைக்கும் போது உங்களுக்கு ஒரு 10 வருஷம் நீங்க சேர்த்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 வருஷம் நீங்க எப்படியும் ஒரு 10 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி நீங்க சேர்த்து வச்சிட்டீங்க அப்படின்னும் போது ஒரு நாள் நீங்க அந்த 10 லட்சத்தை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த சந்தோஷத்துக்கு ஈடனையே இருக்காது நீங்க பண்ற ஸ்பெண்டிங்ஸ். ஸோ நீங்க ஒரு தடவை சேர்த்து வச்சு பாருங்களேன், ஏன் மிஞ்சி போனா ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வச்சு பாருங்க, அடுத்த மாசமும் உங்களுக்கு அது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுன்றத நீங்க ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா 10 வருஷத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால சக்சஸா அடைய முடியும். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஸ்மால் டு சேவ் பிக். அதாவது இப்பத்துல இருந்தே ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது சும்மா சேர்த்து வைக்காம சின்ன சின்ன பொருள்ல இருந்து, இப்ப நீங்க ஏதாவது ஒரு ஸ்பெண்டிங் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க ஏதோ ஒன்று செலவு பண்றீங்க, நீங்க செலவு பண்ணும் போது அதுல ஒரு 10 ரூபாய் நீங்க சேர்த்து வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 ரூபாய் தான் இந்த காசு என்ன பிரயோஜனமாக போச்சோ இதை செலவு பண்றோம் அப்படின்னு நினைக்காம அந்த 10 ரூபாய் கூட வேல்யூ கொடுத்து அதையும் சேர்த்து வைக்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப சின்ன சின்ன சில்லறையெல்லாம் சேர்த்து வச்சா கூட நம்மளோட லைஃப்ல நம்ம ஒரு நாள் எடுத்து பார்த்தோம், ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க எடுத்து பாருங்களேன், ஒரு 10,000 ரூபாய் வந்து இருந்ததுன்னா அது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும்ல. ஸோ இந்த மாதிரிதான் நான் சொல்றேன், உங்களோட லைஃப்ல சின்ன விஷயம் தானே இது, இதை போய் நான் சேர்த்து வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு அலட்சியமா நினைச்சிடாதீங்க. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட சரி, அது உங்களுக்கு பின்னாடி பெருசா உதவும். ஸோ அதை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், இப்போ சேர்த்து வைக்கிறதோட மட்டும் நிறுத்திடாதீங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க மில்லியனர் பில்லியனரா மாறணும் அப்படின்னு நினைக்கும் போது தயவு செஞ்சு அந்த காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 4வது மந்த்ரா என்னன்னு பாத்தீங்கன்னா, யூஸ் யோர் டைம். அதாவது உங்ககிட்ட இருக்க டைம் இருக்குல்ல, அது ரொம்பவே பெரிய விஷயம், அது ரொம்ப பெரிய வேல்யூபிளான ஒரு விஷயம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ஏதோ ஒரு ஸ்கில், அந்த ஸ்கில்ல வச்சு எப்படி 2வதா ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்றது அப்படின்றத யோசிங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரிதான், ஒரு பணத்தை வச்சு, அதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சு இங்க யாராலையுமே பெரிய ஆளா மாற முடியாது. ஸோ உங்களுக்கான சோர்ஸை நீங்க கிரியேட் பண்ணிட்டே இருங்க. அப்படி நீங்க பல சோர்ஸ்ல கிரியேட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில உங்களால பில்லியனரா மாற முடியும். நீங்க இப்போதைக்கு இருக்க பில்லியனர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல மில்லியனர் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாருமே பல சோர்ஸ்ல இன்கம் சம்பாதிக்கிறவங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு வாரன் பஃபெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவரோட வாழ்க்கையில அவர் ஒரே ஒரு இன்கம் மட்டும் நம்பி வாழ்ந்து இப்ப பில்லியனரா மாறினவர் கிடையாது. அவரோட வாழ்க்கையில பல சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவர் வச்சிருக்காரு. அதே மாதிரிதான் இலான் மஸ்க் ஒரு பிசினஸ் மட்டும் பண்றவர் கிடையாது, பல பிசினஸ் பண்றாரு. ஸோ இதனாலதான் இவங்க எல்லாருமே செல்ஃப் மேட் மில்லியனரா மாறி இருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படி பில்லியனரா மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், ஒரே ஒரு இன்கம் நம்பி இருக்காதீங்க. உங்களோட டைமை யூஸ் பண்ணி பல இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படின்றத யோசிச்சுட்டே இருங்க. எந்த விஷயத்துல எல்லாம் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத யோசிச்சுங்க. பட் ஆனா பணத்தை தேடி ஓடாதீங்க. 5வது மந்த்ரா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் நவ். அதாவது இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுமே நான் இன்னுமே அமைதியா தான் இருக்கேன், நான் இன்னுமே எதுவுமே ட்ரை பண்ணாம இருக்கேன் அப்படின்னா தப்பு உங்க மேலதான் இருக்கு. நீங்க பில்லியனர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கா, இல்ல ஒரு 1000 ரூபாய் இருக்கா, அந்த 1000 ரூபாய் உடனே SIP-ல போடுங்க, இல்ல உடனே மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க. நான் வந்து அதை என்கரேஜ் பண்றேன்னு சொல்லல. இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், இல்ல எனக்கு கோல்டு வாங்கணும்னு ஆசை, கோல்ட்ல தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுல எல்லாம் முடியுதோ அந்த விஷயத்துல எல்லாம் நீங்க பணத்தை சம்பாதிக்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. நீங்க அதை விட்டுட்டு ஒரு பணத்தை வந்து சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்டியல்ல போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பணத்தோட வேல்யூ கம்மியாயிடும். ஸோ பணத்தோட வேல்யூ கம்மியாயிடுச்சுன்னா இப்ப நீங்க ஒரு 1 லட்ச ரூபாய் எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் அந்த 1 லட்ச ரூபாயோட மதிப்பு கம்மியாக தான் போகுது. ஸோ அதனால நீங்க சேர்த்து வைக்கிறத எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பத்துல இருந்தே அந்த பழக்கத்தை அதை ஒரு ஹேபிட்டாவே மாத்திட்டீங்க அப்படின்னா அந்த டேம் ஷூரா சொல்ல நீங்க கண்டிப்பா ஒரு பில்லியனரா மாறிட முடியும். ஸோ இந்த விஷயத்த மட்டும், இந்த 5 மந்த்ராஸை மட்டும் உங்களோட மனசுல எப்பவுமே நீங்க நிறுத்திட்டே வாங்க. அப்படி நீங்க நிறுத்திட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயம் எல்லாம் என்னோட யூடியூப் ஃபேமிலியான உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, ஸ்டே பாசிட்டிவ். பை பை.